ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வர இருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த நாள் ஆண்டவர் நம்முடைய ஆலயத்திலே தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சிறப்பான நாளாய் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே தாயர் தினத்தை நாம் அனுசரிக்கிற ஒரு நாளாய் ஆண்டவர் தந்த கிருபைகளை எண்ணி ஆண்டவரை நாம் துதிப்போம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த ஆராதனை முற்றிலும் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வழி நடத்துதல் நம்மோடு இருக்கும்படியாய், குறிப்பாக இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் நம்மத்தில் அழைத்து கொண்டு வரும்படியாய், ஆண்டவருடைய மாறாத கிருபையின் கரம், வழி நடத்தலின் கரம் குறிப்பாக பிள்ளைடைய வாழ்க்கையிலே கூட இருந்து தொடர்ந்து பிள்ளைகளை வழி நடத்தும்படியாய் நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, இந்த நாளிலும் குறிப்பாக ஆண்டவரே தாயின் ஆண்டவரே தினத்தை நாங்கள் அனுசரிக்க தேவன் நீர் பாராட்டுகிற கிருபைகளை எண்ணி, இரக்கங்களை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், ஆண்டவரே இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கவும், இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தேவன் நீர் தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வரும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். குறிப்பாக நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், சிந்திக்க இருக்கிற வார்த்தையின் மூலமாய் தேவன் நீர் எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. ஆண்டவரே, பேசுகிற அடியனை மறைத்து தேவன் நீர் வெளிப்படுங்க. உம்முடைய கிருபையின் கருத்துக்குள்ளாய் எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 2வது பாடலை நாம் பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. இந்த பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். பாடல் எண் 2. உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே இறங்கும் சுதனே அடன் செலுத்தி, லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தேவாட்டு கோட்டி, எங்கள் மனு கேளும் பிதாவினது ஆசன தோளாயிரங்கோ, நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் நீ அர்ச்சிக்கப்படுகிறீர், உன்னத கர்த்தரே தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே,
எல்லாரும் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதனுக்கு அருளி செய்த பற்பல வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும்
கேட்டு பிள்ளையை ஏலியனிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையில் நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாக உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் என்றார் என்பதை கர்த்தர் தாமே சொல்ல ஆசீர்வாதம். ஆமென். பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் சுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 முடிய. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 முடிய உள்ள வேத பகுதியை இரண்டாவது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் வசனம் 1 5 முடிய. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் வசனம் 1 5. அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி
அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர் எல்லாருக்கும் அறிவித்தபடியினால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் இந்த வேத பகுதிகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. வருகிற நாட்களிலே பிறந்த நாட்களை, திருமண நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளுடைய பெயர்களை நான் அறிவிக்கிறேன். வருகிற 12ஆம் தேதி திரு ரூஃபஸ் பூமாறன், திருமதி ஷீபா மார்கரெட் அவர்கள் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 15ஆம் தேதி பி ஷக்கீத் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 16ஆம் தேதி திரு மகிமைதாஸ் மகேந்திரன் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 17ஆம் தேதி திரு ராஜபாண்டியன், திருமதி எலிசபெத் அவர்கள் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் திருமண நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் முன்பாக ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஜெபிப்போம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். புதிய ஆண்டிலே தேவன் நீர் அழைத்து செல்கிறேன். புதிய ஆண்டின் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் தேவன் நீர் பிள்ளைகளுக்கு தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் பிள்ளைய வாழ்க்கையிலே முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் நிறைவாய் சுதந்திரித்து கொண்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அவனமான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். திருமண நாளை அனுசரிக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். புதிய ஆண்டிலே அழைத்து சென்ற தேவன் புதிய ஆண்டிலே பிள்ளையுடைய வாழ்க்கையிலே சீயோனின் ஆசீர்வாதங்களை தொடர்ந்து தேவனீர் பிள்ளைகளுக்கு தந்து குடும்ப வாழ்க்கையின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவனீர் சந்தித்து பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் ஊழியம் செய்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த தேவன் தொடர்ந்து பிள்ளை வாழ்க்கையிலே நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்துங்க. திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளையும் தேவனீர் ஆசீர்வதித்து தொடர்ந்து உம்முடைய நன்மையினால் திருப்தியாக்கி பிள்ளை வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சில நிமிடங்கள் நாம் எழுந்து நின்று நாம் ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். துதிக்கு பாத்திரராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் இருக்கும்படியாய் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்படவில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அநேக நிலைகளிலிருந்து நம்மை வழி நடத்துகிற கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் எப்போதும் ஒரு தாய் தேற்றுவது போல் தம்முடைய பிள்ளைகளை தேற்றுகிறார். தம்முடைய பிள்ளைகளை அரவணைக்கிறார். தம்முடைய பிள்ளைகளின் மேல் பிரியம் வைக்கிறார். தம்முடைய பிள்ளைகளின் மேல் நோக்கமாய் காணப்படுகிறார். என்னுடைய பிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கும் தேவன், ஆண்டவர் நம்மை முன்குறித்த தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டுடைய சமூகத்திலே பாரத்தோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம். எல்லாம் ஒருபுறம் இறக்கி வைத்துவிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். வேதத்திலே பார்க்கிறோம் அல்லவா, அவரை நோக்கி பார்த்த முகங்கள்
பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்வை பிரகாசிப்பிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாய் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார், நம்முடைய வாழ்வை ஆண்டவர் உயர்த்துவார், உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்வார். இன்னைக்கு நம்முடைய வாழ்விலே மனிதனை நம்புவதல்ல, வேதம் தெளிவாய் சொல்லுகிறதுலவா, நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதேயுங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொள்வோம். வேதத்திலே பார்க்கிறோம் அல்லவா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர். இன்னைக்கு ஆண்டவரிலே உறுதியாய் நாம் பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்துவார், நம்முடைய வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. ஆண்டவர் நமக்கு தஞ்சமாய் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் எப்போதும் நம்மை ஆளுகை செய்கிற தேவன், நம்முடைய வாழ்வை ஆண்டவர் பலப்படுத்துகிற தேவன். ஆண்டவரை நோக்கி நாம் காத்திருப்போம், அவரை நோக்கி காத்திருப்போம். பக்தன் பாடினல்லவா, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தலை சாய்க்கும் கல்லாய் காணப்படுகிறார், மூளை கல்லாய் காணப்படுகிறார். அவரை நாம் மனதார துதிக்கும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஆண்டவரே, எனக்கு தலை சாய்க்கும் கல் நீர் ஐயா, மூளை கல் நீர் ஐயா. உம்முடைய வீட்டிலே நான் கூடி வந்து உம்மை துதிக்கும் வாசலை எனக்கு தந்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுகிறதில்லை என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்போமா? நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை நிறைவாய் நடத்துவார், நிறைவாய் ஆசீர்வதிப்பார். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை பெருக செய்ய ஆசீர்வாதத்தை தந்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை மேன்மைப்படுத்துவார். பூமியின் வம்சங்கள் எல்லாம் நமக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லிய தேவன், ஆண்டவர் வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாத உண்மை நாதராயிருந்து தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வழி நடத்துவார். நாம் போகும் இடமெல்லாம் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்வை ஆண்டவர் கனப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார், நம்முடைய வாழ்வை மேன்மை அடைய செய்கிற தேவனாயிருக்கிறார். இந்த தேவனை நாம் துதிப்போமா? நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் துதிப்போம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வாயென்றீரே, பூமியின் துளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே.
மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வாயென்றீரே. பூமியின் தோளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவோ கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அளவோ கைவிடவே மாட்டீ. ஏபெத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பெத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்நீரையா மூளை கல்நீரையா நான் நம்பி தலை சாய்க்கும் கல்நீரையா மூளை கல்நீரையா. பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஏன் ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவோ கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அளவோ கைவிடவே மாட்டீ. ஏன்பெத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பெத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்நீரையா மூளை கல்நீரையா. தலை சாய்க்கும் கல்நீரையா மூளை கல்நீரையா. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் அளவோ கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அளவோ கைவிடவே மாட்டீ. ஏன்பெத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏன்பெத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏன்பெத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை
சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் தலை சாய்க்கும் கல்லாய் நம்முடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து ஒரு சுமை தாங்கியாய் நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் கூட இருக்கிற தேவன், நம்மை எப்போதும் வழி நடத்துகிற தேவன், நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் நம்மை பலப்படுத்துகிற தேவன். ஆகவேதான் உங்கள் பாரங்களை எல்லாவற்றையும் அவரிடத்திலே இறக்கி வையுங்கள் என்று சொன்னார். இன்னைக்கு நிறைய நேரங்களிலே நமக்குள்ளாய் வைத்து புலம்பிக் கொண்டிருக்கிற காரியங்கள் நம்முடைய இருதயத்தை சீர்படுத்தவும் நம்முடைய இருதயத்தை பலப்படுத்தவும் ஆண்டவர் அநேக நேரங்களிலே நமக்கு சுமை தாங்கியாய் செயல்படுகிற தேவன். மறந்து விடுகிறோம். அவர் தலை சாய்க்கும் கல்லாயிருந்து நாம் போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்குரைத்த தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் நம்மை வரைந்துள்ளார். அவரே நமக்கு அடைக்கலாம். கீழாக்காமல் நம்மை மேலாக்குவார். தாயின் கருவில் உன் கண்கள் கண்டதையா, விசுவாசித்ததை நாம் நிச்சயமாய் உறுதியாய் பற்றி கொள்வோம். பக்தன் பாடினளவா, கர்த்தரே என்னை வரைந்துள்ளார், அவர் என் அடைக்கலம். ஆண்டவரை அடைக்கலமாய் கொண்ட சனம் பாக்கியம் உள்ளது. அவர் தம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? கர்த்தர் என்னை வரைந்துள்ளார், அவர் என் அடைக்கலம். கர்த்தர் என்னை வரைந்துள்ளார், அவர் என் அடைக்கலம். கர்த்தர் என்னை வரைந்துள்ளார், அவர் என் அடைக்கலம். கீழாகாமல் மேலாகுவார், வாக்கு மாறாதவரே. கீழாகாமல் மேலாக்குவார், வாக்கு மாறாதவரே. கர்த்தர் என்னை வரைந்துள்ளார், அவர் என் அடைக்கலம். கர்த்தர் என்னை வரைந்துள்ளார், அவர் என் அடைக்கலம். கர்த்தர் என்னை வரைந்துள்ளார், அவர் என் அடைக்கலம். கீழாகாமல் மேலாக்குவார், வாக்கு மாறாதவரே. கீழாகாமல் மேலாக்குவார், வாக்கு மாறாதவரே. கர்த்தர் என்னை வரைந்துள்ளார், அவர் என் அடைக்கலம். கர்த்தர் என்னை வரைந்துள்ளார், அவர் என் அடைக்கலம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிற தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே போதுமானவராயிருக்கிற தேவன். ஒரு தாயை தேற்றுவது போல் நம்மை தேற்றுவேன் என்று சொன்னாரே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தாய் எவ்வளவு தியாகத்தோடு செயல்படுகிற காரியத்தை அறிந்து புரிந்து நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்துகிற தேவன். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து பக்தன் பாடினாலவா, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். நம்முடைய வாழ்க்கையிலே போதும் தேற்றும் தேவன் அவர். நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்துகிற தேவன் அவர். ஆண்டவரை நோக்கி கேட்போமா? ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்
நேசர் தேற்றுவார். ஒரு நாடு விலகிடா, ஒரு போது கைவிடா, ஒரு நாடு விலகிடா, ஒரு போது கைவிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் கைவிடாத தேவன், ஒரு நாளும் விலகிடாத தேவன், ஒரு தாயை தேற்றுவது போல் நம்மை நிச்சயமாய் தேற்றுவார். நம்மை மறக்காத தேவன், நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை முன்குறித்த தேவன், நம்மை பலப்படுத்துகிற தேவன், நமக்கு சகாயம் செய்கிற தேவன், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அனைத்து ஆசீர்வாதங்களை நன்மைகளை தருகிற தேவன், நம்மை நித்தமும் நம்மை நடத்துகிற தேவன். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன், இன்னைக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரே, என்னோடு இருக்கிறீர், நீர் என்னோடு இருக்கிறீர். ஒரு தாயை போல என்னை தேற்றுகிறீர், ஒரு தந்தையை போல என்னை வழி நடத்துகிறீர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி உம்முடைய சத்தியத்துக்கு நேராய் நாங்கள் கடந்து செல்கிறோம். சத்தியத்தின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நிறைவாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். அடியனை மறைத்து தேவன் நீர் வெளிப்படுங்க. ஆண்டவரை எவனமாய் பயன்படுத்த சித்தம் வைத்திருக்கிறீரோ அவனமாய் அடியனை எடுத்து பயன்படுத்தும்படியாய் அடியனை முற்றிலும் தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிருதுவனமாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 316வது பாடலை நாம் பாடுவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. என்ற பாடலை நம் அனைவரும் இருதவனமாக நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். பாடல் எண் 316வது பாடல். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ
கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வாய், தேவிய அன்பில் பெருவிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசுவோ நரனே. தாம் ஜனத்தை சீக்கிரமாய் தாமுடன் சேர்த்துக் கொள்வார். தாம் ஜனத்தை சீக்கிரமாய் தாமுடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குதத்தம் சூழ நின்று காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். அல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த நாள் ஒரு சிறப்பு நாளாய் ஆண்டவர் தந்திருக்கிறார். குறிப்பாக
நம்முடைய திருச்சபையின் அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை போதகர் சார்பிலே, போதகர் குடும்பத்தின் சார்பிலே அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்போதும் போதுமானவராய் இருந்து தம்முடைய பிள்ளைகளை அதிசயமாய் அற்புதமாய் தம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறார். தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த நாளிலும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு அன்னையருக்கு எவனமான குணங்கள், எவனமான இருதயம் நிறைந்த ஒரு பண்புகள் வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேச இருக்கிறார். அதற்கு ஆதாரமாய் நாம் பார்க்கும் பொழுது எடுத்தவர்கள் வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஆண்டவர் சொல்லும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்போதும் ஒரு நிறைவின் பண்புகள் நிறைந்த ஒரு இடம் எங்கு என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு தாயின் இடத்துல. குறிப்பாக அநேக பிள்ளைகள் திருமணமானாலும் திருமணமாகாவிட்டாலும் எங்கு இருந்தாலும் எங்கு இல்லை என்றாலும் ஒரு தாய் அந்த குறித்த நேரத்திற்கு என்ன பண்ணுவார்கள்? அழைப்பு விடுவார்கள். விட்டு, மகனே சாப்பிட்டியா, மகளே சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட விசாரிக்கிற ஒரு தன்மை. அநேக நேரங்களிலே நம்முடைய சக நண்பர்கள் அதை செய்வது இல்லை. நம்முடைய சக நண்பர்கள் இருக்கிற இடத்தை விட ஆண்டவர் யாருக்கு அதை அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள் என்றால் தாய்க்கு கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் தாயினுடைய பண்புகள் எவனமாய் இருக்க வேண்டும், தாயின் இருதயம் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது அதே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்லுகிறார். 49ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். 49:15. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுகிறார்? தம்முடைய பிள்ளைக்கு ஆண்டவர் தேற்றுகிற கர்த்தர். ஒரு தாயின் இருதயத்தின் குணங்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு தாயின் இருதயம் எப்படி இருக்கிறது என்றால் தேற்றும் இருதயமாய் இருக்கிறது. அது மாற்றமல்ல, தாயின் இருதயத்தின் குணம் எப்படி இருக்குது என்றால் ஒரு மறக்காத ஒரு குணமாய் காணப்படுகிறது. மறந்தாலும் நான் உன்னை என்ன பண்ணுவதில்லை? மறப்பதில்லை. நான் உன்னை மறப்பதில்லை. எல்லா நிலைகளிலும் எல்லா காலகட்டத்திலேயும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மறவாமல் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறார். இதே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அங்கு நாம் பார்க்கும் பொழுது இருதயத்தோடு ஒரு தாய் எவனமாய் பேச வேண்டும் என்று சொல்லி, ஒரு பெண் எவனமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது முதலாவது நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 1 சாமுவேல் 1:15. அதற்கு அந்நாள் ஒருக்கமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியிலே இருதயத்தை ஊற்றிவிட்டேன். முதல் ஒரு தாயின் நற்பண்புகள், ஒரு தாயின் இருதயம் எவனமாய் இருக்க வேண்டும் என்றால் தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறவளாய் காணப்பட வேண்டும். தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறவளாய் காணப்பட வேண்டும். அன்னாளுடைய வாழ்க்கை குறித்து நாம் அனைவரும் அறிந்தது. ஆண்டருடைய சமூகத்திலே வருகிறாள். எதற்காக ஆண்டருடைய சமூகத்திலே வருகிறார்? ஒரு பிள்ளைக்காக ஆண்டருடைய சமூகத்திலே வருகிறாள். வந்து ஜெபிக்கிறாள். ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஏளனமாய் பார்க்கிறார்கள், சூழ்நிலை அறிகிறார்கள். ஆனால் அன்னாள் சொன்ன பதில், நான் மதுவாயிலும் எதுவும் நான் என்ன பண்ணவில்லை, குடிக்கவில்லை. நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் மனம் பாரம் நிறைந்த ஒரு ஸ்திரீ. என்னுடைய இருதயத்தின் பாரத்தை ஆண்டவர் மாத்திரம் அறிய முடியும் என்பதை என்ன பண்ணினாள்?
தன்னுடைய பாரத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்தாள். இன்னைக்கு அநேக நேரங்களிலே, அநேக சூழ்நிலைகளிலே ஒரு தாய் ஒரு குடும்பத்தின் பாரத்தை எடுக்கிற ஒரு நிலையும் இருக்குது, குடும்பத்தின் பாரத்தை கண்டாத நிலையிலும் இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம்ல, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், இல்லை என்றால் அதை இடிக்கிறாள். இன்னைக்கு ரொம்ப முக்கியம், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு தாயின் நிலை எவனமாய் காணப்பட வேண்டும் என்பது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்றால், இருதயத்தை ஊற்றி ஆண்டவரை தேடுகிற ஒரு எண்ணம் யாருக்கு வேண்டும்? தாய்க்கு வேண்டும். இதே நாம் திருச்சபைகளிலே ஊழியங்களிலே பார்த்தாலும், அநேக நேரங்களிலே பார்க்கும் பொழுது திருச்சபையின் ஊழியங்களிலும் அநேக பங்கு பெறுவது எந்த இடமா இருக்கும்? பெண்கள் பக்கமாக தான் அதிகமாக இருக்கும். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், தன்னுடைய வாழ்வை என்ன பண்ணுகிறார்கள்? ஊழியத்திற்காக ஜெபிப்பதிலும் போராடுவதிலும் ஆண்டவரிடத்திலே உறுதியாய் பற்றி கொள்வதிலும் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? செயல்படுகிறதாய் காணப்படுகிறது. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், 62ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள் 62:8. சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? அடைக்கலமாய் இருக்கிறார். முதலாவது, ஒரு தாயின் நற்பண்புகள் எவனமாய் காணப்பட வேண்டும்? இருதயத்தோடு பேசின ஒரு தாய் எவனமாய் இருக்க வேண்டும் என்றால், இருதயத்தை ஊற்ற வேண்டும். இங்கு நாம் பார்க்கும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுங்கள்? ஊற்றி விடுங்கள். உங்களுடைய பாரத்தை என்ன பண்ணுங்கள்? அவருடைய சமூகத்திலே ஊற்றி விடுங்கள் எல்லா சூழ்நிலையிலும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலாவது ஆண்டவர் சொல்லும் பொழுது இருதயத்தோடு பேசின ஒரு தாயின் குணம், முதலாவது குணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அந்த தாய்க்கு இருதயத்தின் நினைவுகளை ஊற்றுகிற ஒரு குணமாய் இருக்க வேண்டும். யாரிடத்துல? மனுஷனிடத்துல அல்ல, ஆண்டவரிடத்துல. அன்னாளை போல. இதே நாம் பார்க்கும் பொழுது புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, வேதத்திலே வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். புலம்பல் 2:19. எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை என்ன பண்ணு? தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சிட்டு போகிற உன் குழந்தைகளின் பிராணத்துக்காக ஆண்டவரிடத்திலே உன்னுடைய கைகள் என்ன பண்ணு? ஏறெடுத்து ஜெபி, ஊற்றிவிடு, எல்லாவற்றுக்காக ஜெபி. ஆண்டவர் அதை தான் உணர்த்துகிறார். முதலாவது காரியம், ஒரு தாய்க்கு காணப்பட வேண்டிய ஒரு நிலை என்ன என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கும் பொழுது, இருதயத்தை ஊற்றுகிற ஒரு அனுபவம். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் 20வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 1:17-20 வசனங்கள். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். 20வது வசனம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான். இரண்டாவது, ஆண்டவர் ஒரு ஸ்திரீக்கு இருக்க வேண்டிய ஒரு குணம் எப்படி என்றால், இல்லாமையை மாற்றுகிற ஒரு குணம். எப்படிப்பட்ட குணம்? இல்லாமையை மாற்றுகிற ஒரு குணம். நல்ல வீட்டில் சமையல் நடக்கும், திடீர்னு ஒரு விருந்து நம்முடைய இல்லத்திற்கு வருவார்கள். வந்த விருந்தோடு இன்னொரு விருந்தும் சேரும். அப்போ நம்ம என்ன நினைப்போம்? ஏதாவது ஒரு கடைக்கு போய் அதே மெனுவை வச்சு என்ன பண்ணலாம்?
உண்டா இல்லையா? அட்ஜஸ்ட் பண்ணி 2 பேருக்கு என்ன பண்ணலாம், சேர்த்து கொடுத்துடலாம். ஏன்னா திடீர்னு நினைச்சா என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அதுதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, யோசிச்சாரு. முதலாவது அற்புதத்தை கானா ஊர்ல செஞ்சாரு. முதல் ரசம் எப்படி இல்லை, ருசியா இல்லை, அது ரொம்ப பெரிய விருந்து, திருமண விருந்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, கற்சாடிகள்ல தண்ணிகளை நிரப்புங்கன்னு சொன்னாரு. என்ன பண்ணார், ஒன்றும் இல்லை, இல்லாததை இருக்கும்படியாய் மாற்றினார். ஒரு தாய்க்கு எப்படி இருக்க வேண்டிய 2வது அனுபவம் என்ன தெரியுங்களா? இருதயத்தை ஊற்றுகிற அனுபவம் மாத்திரம் இருக்கக்கூடாது, இல்லாமையை மாற்றுகிற அனுபவம் அவசியம். எதுவும் இல்லைனாலும் அதை இருக்குதுன்னு என்ன சொல்லணும், மாற்றணும். அதை தான் நீங்க வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரிடத்தில் எப்படி காத்திருந்து ஜெபித்து அனைத்தையும் போராடி பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். ஆண்டவர் அதை தான் உணர்த்துகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளில, குறிப்பாக ஆண்கள் பணிக்காக சென்று அலைந்து வருகிற சூழ்நிலையிலும், போக்கிலும் வரத்திலும் வீட்டில் இருந்து ஜெபம் பண்றது ஒரு பக்கம், யாரா இருக்கணும், ஸ்திரீகளா இருக்கணும், பெண்களா இருக்கணும். யோசிக்கிறோமா? சில இடத்துல பெண்கள் பணிக்கு போவாங்க, பணிக்கு போயிட்டு வந்து மற்ற பணிகளையும் செய்து இந்த பணிகளையும் முடித்து, யோசிக்கிறோமா? ஆண்டவர் என்ன சொன்னாரு, இல்லாமையை மாற்றுகிற பெண்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை தம்முடைய பெண்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். முதலாவது இருதயத்தை ஊற்றும் பெண்களாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 2வது காரியம், இல்லாமையை மாற்றும் பெண்களாய் திகழ வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை அன்னாளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்தாள். எப்படி? ஆண்டவரை தேடி வந்து கேட்டு பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம். யாரை? சாமுவேலை கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம். பெற்றுக்கொண்டதற்கு ஒரு பொருத்தனை உண்டு, ரொம்ப முக்கியம். ஆண்டவரிடத்துல மனிதர்களாகிய நீங்களும் நானும் அநேக நேரம் பொருத்தனையை வைப்போம். அந்த பொருத்தனை நினைவு செய்வோமா அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய வச்சிருக்கிறோமா, யோசிக்கிறோமா? ஒரு காரியத்துக்காக ஒரு பொருத்தனை செய்தோம்னா அந்த பொருத்தனை என்ன பண்ணணும், நிறைவு செய்யணும். ஆனா அண்ணால் என்ன பண்ணா, அந்த சின்ன குழந்தைய கொண்டு வந்து அந்த ஏலியின் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டு போயாச்சு. யோசிக்கிறோமா? ஆண்டவருடைய சத்தத்தை சாமுவேல் கேட்கிறான். ஒன்றும் தெரியாது, இல்லாமை ரொம்ப முக்கியம். பிள்ளைக்கு என்ன பண்ணாது, ஒன்றும் தெரியாது. 2 தடவை சத்தத்தை கேட்டுச்சு பிள்ளைக்கு ஞானம் இல்லை. அந்த இடத்துல சின்ன குழந்தை. யோசிக்கிறோமா? ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, திருப்பி ஏலி இடத்துல போறான். போயிட்டு என்ன பண்ண, இந்த மாதிரி சத்தத்தை கேட்கிறேன் சொல்லி கொடுக்கிறார். அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இல்லாமை நிலையை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் பெண்களிடத்துல 2வது காரியம், இல்லாமை என்ன பண்ணுகிறார், மாற்றுகிறார். அதே கானாவூர் கல்யாணத்திலே தான் ஒரு ஸ்திரீயானவள் ஆண்டவரிடத்திலே வந்து சொல்லுகிறாள், திராட்சரசம் குறைவு. யோசிக்கிறோமா? அதற்கு ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வேலைக்காக காத்திருக்கிற ஸ்திரீகளாய் காணப்பட வேண்டும். அப்போதுதான் இல்லாமையை இருக்கும் பெண்களாய் தங்களுடைய வாழ்வை நடத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் உணர்த்துகிறார். 2வதாக. 3வதாக, ஸ்திரீயானவள் எவனமாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அதே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27, 28 வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் நான் கர்த்தருக்கென்று கேட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றான். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். ஒரு ஸ்திரீயானவளுடைய வாழ்க்கை இருதயத்தை ஊற்றும் அனுபவம் மாத்திரமல்ல, இல்லாமையை மாற்றும் அனுபவம் மாத்திரமல்ல, 3வதாக இறை வேண்டலை நிறைவேற்றுகிற அனுபவம். இறை வேண்டலை நிறைவேற்றுகிற அனுபவம். இன்னைக்கு அதுதான் நான் சொன்னேன், குடும்ப தலைவர் பணிக்குன்னு சொல்லி என்ன ஆயிடுச்சு, போயாச்சு.
எதெல்லாம் மறந்துருக்கிறாங்களோ அதையெல்லாம் யாருடைய பொறுப்பு? யோசிக்கிறோமா? அதான் நான் சொன்னேன், புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அங்கதான் நான் சொன்னேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அங்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது இறை வேண்டலை நிறைவேற்றினாள். இது ஆண்டவருக்கு என்று நான் என்ன பண்ணிடுறேன்? கொடுத்துட்றேன். நான் என்ன பண்ணல, கொஞ்ச காலம் நான் அந்த பிள்ளைய வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கொடுக்குறேனே இல்லை. இந்த காலகட்டத்தில் அதான் நான் முதலாவது கேட்டேன், பொருத்தனைன்றது பண்ணுவோம். எப்படி? ஊழியத்திற்கு என்று பொருத்தனை பண்ணுவோம். ஆனால் பொருத்தனை பார்ட் மினிஸ்ட்ரி, எப்படி முழு நேரம் ஊழியம் இல்லை. கொஞ்ச நேரம் ஊழியம் பண்ணிட்டு அப்புறம் உலக பிரகாரமான பணிகளையும் செய்கிறது. அப்படி அல்ல. ஆண்டவர் நம்மை முன்குறித்தாரே ஆனால், ஆண்டவர் நம்மை அழைத்தாரே ஆனால் அந்த அழைப்புக்கு எப்படி இருக்கணும்? பாத்திரவான்களா இருக்கணும். எப்படி? சாமுவேலை போல. எப்படி? இறை வேண்டலை நிறைவேற்றுகிற ஒரு தாய் அன்னாள். இன்னைக்கு அன்னாள் இடத்துல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்றாவது அனுபவம் பெண்கள் என்னவென்றால், இருதயத்தை ஊற்றுவது மாத்திரமல்ல, இல்லாமையை மாற்றுவது மாத்திரமல்ல, இறை வேண்டுதலை என்ன பண்ண வேண்டும்? நிறைவேற்றுகிற பண்பு ஸ்திரீயானவளுக்கு காணப்பட வேண்டும். அதை தான் ஆண்டவர் உணர்த்துகிறார். கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது நான்காவதாக நிலை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, வாசியுங்கள் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். அப்பொழுது அந்நாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. ஆண்டவர் நான்காவதாக ஸ்திரீக்கு காணப்பட வேண்டிய குணத்திலே எதை உணர்த்துகிறாள் என்றால், இறைவனை போற்றுகிற தன்மை. எது? இறைவனை போற்றுகிற தன்மை. எல்லா சூழ்நிலையிலும் வாழ்க்கையில எவ்ரி அப் அண்ட் டவுன், யோசிக்கிறோமா? ஏற்ற தாழ்வு. குடும்ப வாழ்க்கையில் உள்ள எல்லா ஏற்ற தாழ்வையும் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணணும்? ஆண்டவரை போற்றணும். கோபத்தை எங்க காட்டக்கூடாது? படைத்த ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணக்கூடாது? காட்டக்கூடாது. ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஸ்திரீ ஆனவளுக்கு எப்படிப்பட்ட நிலை இருக்குது? அதனால தான் உயிர்த்தெழுந்த தேவன் முதலாவது தரிசனமானது ஸ்திரீக்கு டக்கு 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 டக்குன்னு என்ன ஆகும்? செய்தி பரவும். யோசிக்கிறோமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? இறைவனை போற்றுகிற தன்மை. இறைவனை போற்றுகிற தன்மை. எல்லா நிலைகளிலும் ஆண்டவரை போற்றணும். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை போற்றணும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சிலுவையின் முன்னால் உலகமேன் பின்னால் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் பலப்படுத்துகிற கர்த்தர். ஆகவேதான் ஒரு ஸ்திரீயானவள் ஒரு அன்னைய தினத்திலே கடந்து வந்திருக்கிற அனைத்து அன்னையருக்கும் மாத்திரமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், இருதயத்தை என்ன பண்ணணும்? ஊற்றணும். இரண்டாவது, இல்லாமையை மாற்றணும். மூன்றாவது, இறை வேண்டுதலை ஆண்டவரோடு ஜெபிக்கிற நேரத்தை நிறைவேற்றணும். ஜெபிக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ளணும். நிறைவேற்றுதல், அதை நாம் செய்யணும். நம்முடைய கிரியைகளிலே அதை நாம் என்ன பண்ண வேண்டும்? கொண்டு வர வேண்டும். நான்காவதாக, ஆண்டவரை எப்போதும் என்ன பண்ணணும்? போற்றணும். போற்ற வேண்டும் என்பது ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்பது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில குறிப்பாக அன்னைய தினத்திலே கலந்து வந்திருக்கிற அனைவருக்கும், அந்நியர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், எவனமான இருதய நிலையோடு காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்தினார். ஆவிக்குரிய வாழ்வை, நம்முடைய வாழ்வை பலப்படுத்திக் கொள்வோம். நிச்சயமாய் ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த வசனத்தை வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரே, 66ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே ஆண்டவர் சொன்னது போல, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை என்ன பண்ணுவேன்? தேற்றுவேன். நீங்கள் எருசலேமில் என்ன பண்ணப்படுவீர்கள்? தேற்றப்படுவீர்கள். நம்முடைய வாழ்க்கை தேற்றப்படும். நம்முடைய வாழ்வு உறுதிப்படப்படும். நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய பிள்ளையுடைய வாழ்வை நிச்சயமாய் ஆசீர்வதித்து தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துவாராக. ஆமென்.
திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். ஆராதனை முடிந்த பின்பு ஐக்கியங்கள் அனைத்தும் நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அனைவரும் அமர்ந்து செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக சனிக்கிழமை பாடகர் குழு பயிற்சி நடைபெறும். ஆகவே பாடகர் குழுவில் உள்ள பிள்ளைகள் பாடகர் பயிற்சியிலே கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் சரியாக காலை 10:30 மணிக்கு நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். ஏலபாக்கிகள் வைத்திருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய ஏலபாக்கிகளை கொடுத்து உதவும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதம் 4வது ஓய்வு நாள் சாட்சி மற்றும் பாடல் ஆராதனையாக நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் ஐக்கியத்தினர் ஆலோசித்து பாடல்களை பாட பயிற்சி எடுக்க உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்முடைய விடுமுறை வேதாகம பள்ளியை நிறைவாய் நடத்தி தந்து ஆசீர்வதித்தார். அதற்காக ஒத்துழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும், குறிப்பாக நன்கொடையினாலும் குறிப்பாக மதிய உணவு நாளும் ஒத்துழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக பரிசுகள் வாங்கும்படியாய் ஒத்துழைத்த பிள்ளைகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாலண்டியர்ஸாய் செயல்பட்ட பிள்ளைகளுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக கடைசி நாளில் குறிப்பாக ஸ்நாக்ஸ் கொடுத்த குடும்பத்தின் பிள்ளைகள் திரு மோசஸ், திருமதி பிரியா, திஷா, அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் திருச்சபையாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்வோம். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியம், IMM கோல்டன் ஜூபிலி செலிப்ரேஷன் ஆனது இன்று மாலை, கடந்த வாரங்களிலே அறிவித்து வந்தபடி இன்று மாலை 4 மணிக்கு ECI வில்லிவாக்கம் திருச்சபையிலே வைத்து நடைபெற இருக்கிறது. ஆகவே நீங்கள் வருகிறவர்கள் ஆராதனை முடிந்த உடனே, இன்னும் இதுவரைக்கும் யாரும் பெயர்கள் கொடுக்கவில்லை, 10 நபர்கள் கட்டாயம் செல்ல வேண்டும். ஆகவே நீங்கள் உங்களுடைய பெயர்களை போதகரிடத்திலே தெரியப்படுத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே நீங்கள் வருவதை வைத்துதான் வாகனங்கள் மற்ற காரியங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி கடந்த வாரங்களிலே உங்களுக்காக அறிவிப்பு கொடுத்துட்டே இருக்கிறேன். இன்னும் யாரும் என்ன பண்ணலை, அதற்கான காரியங்களை மேற்கொள்ளவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக திருச்சபையிலே தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். விடுமுறை வேதாகம பள்ளிக்கான வரவு செலவு மற்ற கணக்கு விவரங்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அது தெரிவிக்கப்படும். மூப்பர் குழு மூலமாக எவ்வளவு செலவு செய்திருக்கிறோம், எவ்வளவு நாம் மற்ற காரியங்களை மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய திருச்சபையின் மூப்பர் குழு மூலமாக அது வாசிக்கப்படும், வரவு செலவு கணக்கு விவரங்கள். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கினதற்கு நன்றி. குறிப்பாக இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறபடினால குறிப்பாக அந்த நாள் முதல் காட்டேஜ் பிரேயர் நடத்தணும். ஆகவே யாராவது முதல் நாள் ஏற்றுக்கொள்கிறீங்களா? ஜூன் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே முதல் நாள் அந்த நாள்லேருந்து ஆரம்பிக்கப்படணும். ஆகவே விடுமுறை நாட்களாக இருக்கிறபடினாலே சிலர் இங்கே இருப்பதில்லை, சொந்த ஊருக்கு செல்வது வழக்கம். ஆகவே அதை மனதிலே கொண்டு குறிப்பாக இந்த 2 காரியங்கள் இந்த மாதம் நாம் தடைப்பட்டிருக்கிறது. எதென்றால் உபவாச ஜபமும் மற்றும் இந்த காட்டேஜ் பிரேயர்களும். ஆகவே வருகிற ஜூன் மாதம் முதல் நடத்தப்பட வேண்டும். அதற்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் நல்கும்படி, ஆலோசித்து நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த சைக்கிள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, குறிப்பாக உபவாச ஜபத்திற்கான நன்கொடைகள் குறிப்பாக நீங்கள் வழக்கம் போல் ஒவ்வொரு குடும்பமும் நீங்கள் செய்வது வழக்கம், அதற்கும் நீங்கள் முன் வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே அனைத்து குடும்பத்தின் மூலமாக ஒரு முறை அதை செய்து நிறைவேற்றிருக்கிறோம். மீண்டும் அது ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதற்காகவும் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக ஆராதனை முடிந்த பின்பு சற்று நேரம் அமர்ந்து செல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு இறுதியாக நம் அனைவரும் குறிப்பாக நம்முடைய திருச்சபையில் ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னவென்றால், நம்முடைய காணிக்கை காரியங்கள், தகவல்கள், ரசீதுகள் எல்லாம் பின்னாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் ஆராதனை முடிந்த பின்பு நீங்கள் செல்லும் பொழுது அதை எடுத்து செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 1 மாதத்திற்கான காரியங்கள் போதகர் அம்மா அவர்கள் தருவார்கள் இந்த முறை. ஆகவே வருகிற நாள் முதல் அது பின்னாக இருக்கும். நீங்கள் அந்தந்த வாரத்திற்குள்ள காரியத்தை நீங்கள் பார்த்து எடுத்து செல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
ஆராதனைக்கு இறுதியாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 384வது பாடலில் ஒரு சில சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். 384வது பாடல், இருள் சூழும் காலம் இனி வருதே. இந்த பாடலை நம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைபடுமோ, நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடுமோ, நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். வரும் நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நிலங்கள் அநேகமுண்டு, தரிசனம் பெற்றோர் நீர் முன் வருவி. பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அளித்திட அன்பினால் எழுந்து செல்வே. திறவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். வரும் நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். எத்தனை நாடுகளின் நாட்களில் கர்த்தரின் பணிக்கு தான் கதவடைத்தார். எத்தனை நாடுகளின் நாட்களில் கர்த்தரின் பணிக்கு தான் கதவடைத்தார். திறந்த வாசல் இன்று உனக்கெதிரில் பயன்படுத்தும் மக்கள் ஞானவான்கள். திறவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். வரும் நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பென்றும் ஆவியால் நிறைத்திடுமே. இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பென்றும் ஆவியால் நிறைத்திடுமே. இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் நிறைந்திடுமே. திறவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். வரும் நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி இந்த நாளிலும் ஆண்டவரே அன்னையர் தினத்தை அனுசரித்து கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நிலைகள் வேண்டும் என்பதை உணர்த்தினீர்.
பிள்ளைய வாழ்க்கையிலே தேவன் நீர் கூட இருக்கிறீர். பிள்ளைகள் ஆற்றுகிற தியாகத்தை அறிந்திருக்கிறீர். பிள்ளைய வாழ்விலே தேவன் நீர் அனைத்து நிலைகளிலும் பிள்ளைகளோடு கூட இருந்து ஒரு அன்னாளை போல எப்போதும் ஆண்டவரே இருதயத்தை ஊற்றுகிற ஒரு தாயாய், ஆண்டவருக்கு கனத்தை ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிற ஒரு தாயாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கை காணப்பட தேவன் இன்னும் அதிகமாய் பிள்ளைய ஆவிக்குரிய வாழ்வை அதிகமாய் பலப்படுத்துங்க சுவாமி. இப்போதும் ஆண்டவரே இந்த ஆராதனையின் மூலமாய் தேவநீர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இடைப்பட்டதற்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே வந்த அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தேவையோடு வந்த பிள்ளைகள் உண்டு, பாரத்தோடு ஏக்கத்தோடு வந்த பிள்ளைகள் உண்டு. பிள்ளை வாழ்க்கையிலே தேவநீர் கூட இருந்திருக்கிறீர், பிள்ளைகளை வழி நடத்துகிறீர். அதை நீமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைய பாரங்களை நீக்கி போட்டு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன தேவன் பிள்ளைய துக்கங்களை எல்லாவற்றையும் மாற்றி போட்டு சுகத்தை பிள்ளைய வாழ்க்கையிலே பலத்தை ஆரோக்கியத்தை தேவனி நிறைவாய் தந்து வழி நடத்தும்படியாய் என்று மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திற்கென்று கொடுத்து உழைத்த அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளை தேவனீர் ஆசீர்வதிங்கப்பா. குறிப்பாக இறுதி நாள் ஆண்டவரே கலை நிகழ்ச்சிகளிலே ஆண்டவரே ஸ்நாக்ஸ் கொடுத்த குடும்பத்தை தேவனீர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்த நோக்கத்தோடு ஆண்டவரே பிள்ளைகள் ஜெபிக்க சொல்லியிருக்கிறார்கள் அந்த நோக்கத்தின் காரியங்களை இப்படிய வாழ்விலே தேவனீர் தந்து இப்படிய வாழ்வை மேன்மைப்படுத்துங்க சுவாமி. உம்முடைய கிருபையின் கரம் வழி நடத்தலின் கரம் இப்படிய வாழ்க்கையிலே தொடர்ந்து காணப்படட்டும். தொடர்ந்து திருச்சபையின் அனைத்து ஊழியங்களிலும் காரியங்களிலும் தேவனீர் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் சுவாமி உம்முடைய ஊழியத்திற்கென்று பிள்ளைகள் கொடுத்திருக்கிற பை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், தசமபாகங்கள் அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்ததற்காய் ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி. உடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் தங்களுடைய தனி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நிறைவாய் பெற்றுக்கொள்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம் வழிநடத்தலின் கரம் பிள்ளைய வாழ்க்கையிலே தொடர்ந்து காணப்படட்டும். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க சுவாமி. ஆண்டவரே தொடர்ந்து நடைபெற இருக்கிற அனைத்து ஐக்கியங்களிலும் ஆண்டவருடைய வழிநடத்தலின் கரம் தொடர்ந்து இருக்கட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் குறிப்பாக அனைத்து அந்நியர்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருந்து பிள்ளைகளை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோட போக்கடவும்.